பிரியமானவர்களே, இன்று ஜெபத்தில் தரித்திருக்கும் அநேகர் வாழ்வில் கவலைகள் நீங்குவதில்லை, பாரம் குறைவதில்லை. மீண்டும் மன அழுத்தத்துக்குள்ளாகி மிகவும் வேதனையை சந்திக்கிற அநேகரை பார்த்திருக்கிறேன். ஜெபம் செய்த பிறகும் ஏன் பிரச்சனை நீங்கவில்லை? அதற்கு அற்புதமான ஒரு வழிநடத்துதலை அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பு பட்டணத்திற்கு ஒரு ஆலோசனை சொல்லுகிறார். அந்த ஆலோசனை என்னவென்றால், பிலிப்பியருக்கு நிருபம் 4வது அதிகாரம் 6வது வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். இப்படி தெரியப்படுத்துவதனால என்ன பலன், அதனால் என்ன பயன் உண்டாகிறது என்று 7வது வசனத்திலே பிலிப்பியர் 4வது அதிகாரம் 7வது வசனத்தில் தெளிவாய் சொல்லுகிறார். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். பெரிய ஒரு சமாதானம் உள்ளத்தில் நிரப்புகிற ஒரு ரகசியம் இருக்கிறது. அது என்ன ரகசியம் என்றால், ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துகிற விஷயம். ஒருமுறை பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சகோதரன் தன்னுடைய கடன் பிரச்சனைகளை சிக்கப்பட்டு வேதனையோடு கூட வந்திருந்தார். அவருக்கு அதிகமான கடன். அவர் ஆர்ஃபரில் வேலை செய்து கொண்டிருந்தார். அப்பொழுது மாத முடிவில் கடன்காரர்கள் வந்து வாசல் நிற்பார்கள். வேலை முடித்து சம்பளம் வாங்கி கொண்டு வெளியே வருகிற பொழுது அவருடைய பணத்தை வாங்கி கொண்டு போய் விடுவார்கள். இது நிமித்தம் வீட்டை விட்டு வெளியே புறப்பட்டு போக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. வீட்டை விட்டு கடந்து சென்று விட்டார். அந்த சூழ்நிலையில் தான் அவரை நான் சந்தித்தேன். அப்பொழுது அவர் சொன்னார், என் வாழ்க்கையில் இத்தனை லட்சம் கடன் இருக்கிறது, அந்த கடனை அடைப்பதற்கு வழியே இல்லை, என்ன செய்வதென்று தெரியவில்லை, வீட்டை பார்க்க முடியவில்லை, பிள்ளைகளை படிக்க வைக்க முடியவில்லை, சாப்பாடு கொடுக்க முடியவில்லை, அரிசி வாங்க முடியவில்லை என்று மன வேதனையோடு கூட சொன்னார். அப்பொழுது கூடி ஜெபிக்க ஆரம்பித்தோம். அவருக்காக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணின உடனே அவர் சொன்னார், என் இருதயத்தில் பெரிய ஒரு சமாதானம் வந்து நிரப்பிவிட்டது. 1-2 நாட்கள் கடந்தது. தைரியமாக தன் வீட்டுக்கு சென்றார். பிரியமானவர்களே, நன்றாய் கவனிக்க வேண்டும். அவர் கடன் அடைக்கப்படவில்லை, அவருடைய எந்த தேவைகளும் சந்திக்கப்படவில்லை. பிரச்சனையாக தான் இருக்கிறது. ஆனால் ஊக்கமான ஜெபத்திற்கு பிறகு நடந்த ஒரு காரியம், இருதயத்தில் பெரிய ஒரு சமாதானம், ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு தெளிவு அந்த வேளையில் கிடைக்கிறது. இதுதான் ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிற அற்புதமான செயல். வார்த்தைகளை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் ஆண்டவராகிய தேவன் உங்களுக்காக தான் பேசுகிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், அந்த வசனத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அதற்கு கவலைப்படாதீர்கள் என்று சொல்லவில்லை. ஒன்றுக்கும், வீட்டை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, படிப்பை குறித்து, வேலை இல்லாத நிலையை குறித்து, வருமானம் இல்லாத சூழலை குறித்து ஒன்றுக்கும் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். கவலைப்படல என்ன செய்ய வேண்டும்? சங்கீதம் 55:22 சொல்லுகிறது, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. அந்த பாரத்தை வைக்கிற நேரம்தான் ஜெப நேரம். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட விட்டார், உங்களை தள்ளாட விடவே மாட்டார். தேவனுடைய சமாதானம் உங்களை நிரப்ப வேண்டுமேயானால் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்கள் பிரச்சனை தெரியும். நாம் வேண்டிக் கொள்வதற்கு முன்னதாகவே உங்களுக்கு இன்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆகிலும் அவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை புகழ்ந்து ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்ற வார்த்தைகளை சொல்லி கவலைகள் எல்லாவற்றையும் மறந்து தேவனை துதிக்க ஆரம்பிக்கிற பொழுது, ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு இரட்சகர் இல்லை, உங்களை தவிர எங்களுக்கு ஒரு வழி இல்லை, நீர்தான் எங்களுடைய நிலையை மாற்ற வேண்டும் என்று சொல்லி நம்பிக்கையோடு கூட கதறி கண்ணீரோடு ஜெபிக்கிற பொழுது, அந்த ஜெபம் முடிந்த பிறகு பாருங்கள், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். நான் சொன்ன அந்த சாட்சியில் கவனிக்க வேண்டும்.
கடன் பிரச்சனை மாறவில்லை, பணம் கிடைக்கவில்லை. ஆனால் விவரிக்க முடியாத ஒரு சமாதானம் இருதயத்தை நிரப்பியது. அதன் பிறகு அவர் கடனை அடைத்தார். சில ஆண்டுகளுக்குள்ளாக கடன் தீர்ந்தது. அதை அடைப்பதற்கான ஒரு தெளிவு, அதற்கான முடிவெடுக்கக்கூடிய ஒரு நிலை அவருக்கு வந்ததற்கு காரணம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபித்ததுதான். இப்போ நாம் ஜெபிக்கிற வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம். மருத்துவரால் குழம்பி போய் என்ன செய்வதென்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு வியாதியஸ்தன் மருத்துவமனையில் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கலாம், மருத்துவர்கள் குழம்பி போயிருக்கலாம். ஆனால் எல்லா புத்திக்கும், மருத்துவருடைய புத்திக்கு மந்திரம் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை, எல்லா புத்திக்கும் புத்தினை யோசிக்க முடியாத அளவிற்கு தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும், இருதயத்தில் மாத்திரமல்ல சிந்தனைகளையும், சிந்தனை செழுமையாகிவிடும், சிந்தனை தெளிவாகிவிடும், சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் என்று சொல்லியிருக்கிறது. ஆதலால் தலைகளை வணங்கி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம். ஆண்டவரே, என் பாரங்களை இந்த வார்த்தையின் அடிப்படையில் உம்முடைய பாதத்திலே வைக்கிறேன். சொல்லுவோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த அன்பு சகோதர சகோதரிகள், அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள், கவலைகளை உம்முடைய சமூகத்தில் இறக்கி வைக்கிறோம். ஆண்டவரே, அவருடைய இருதயத்தில் இருக்கிற பாரங்கள் எல்லாம், வேதனைகளும் நீங்கி போவதாக. குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, கடன் பிரச்சனை குறித்து, வியாதியை குறித்து துக்கத்தோடு கூட மருத்துவர்கள் கைவிட்டு விட்டார்களே, என்ன செய்வதென்று தெரியவில்லையே என்று தடுமாறி கொண்டு வேதனையோடு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பார்களே, ஆனால் அவர்கள் மேல் கர்த்தருடைய வல்லமை இப்பொழுது இறங்குவதாக, அவருடைய பாரங்கள் நீங்கி போவதாக, வியாதிகள் சுகமடைவதாக, அவருடைய பிரச்சனைக்கு ஒரு முடிவை தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.